திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு 9ஆம் திருமுறை கரூர் தேவர் அருளி செய்தது 16 உலகள வந்து அப்படின்ட்டு பஞ்சமம் ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் கரூர் தேவர் அருளி செய்தது திருவிசைப்பா. இதெல்லாம் பாடுங்க, படிங்க, நம்மளுக்கு நன்மையே நடக்கும். கரூர் தேவருடைய அருள் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். யாரெல்லாம் நல்ல இன்ஜினியரிங் படிப்புலாம் படிக்கிறீங்களோ, பெரிய படிப்புலாம் படிக்கிறீங்களோ, இவருடைய அருள் இருந்தால் நல்ல புத்திமான், அந்த மூளை நல்ல வளர்ச்சி அடையும். அப்படி ஒரு இன்ஜினியர் கரூர் தேவர். எல்லா விதமான அமைப்புகளையும் இன்றைக்கும் நிலச்சி நிற்குதுன்னா அது நம்ம கரூர் தேவருடைய ஆலோசனை தான், மூலதனம் தான். அவர் தான் இதெல்லாம் இப்படிலாம் அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் ஞான திருஷ்டியில் சொல்லுவார். அதுபடி கேட்டு ராஜராஜ சோழன் எல்லாத்தையும் பண்ணார். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த தஞ்சை பெரிய கோயிலில் பாடின பாடலை பாடுவோம். பிரகதீஸ்வரர் அனைவரும் வேண்டிக்குங்க. பிரகதீஸ்வரர் மனசில் நினச்சிக்குங்க. திருச்சிற்றம்பலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க நல்ல ஆதரவு கொடுங்க. குரு ஜெயான்றவங்க அம்மா மாலை வீடியோ ஏன் போடலைன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நான் இது மாதிரி 2 வேளையும் பெரிய வீடியோ போடுறதால ஷார்ட்ஸ் விடக்கூடாதுன்றாங்க. ஒரு வீடியோ ஓடுறதுக்கு இடம் கொடுங்க, டைம் கொடுங்கன்றாங்க. ஆகையினால் ஷார்ட்ஸ் போடுற அன்றைக்கி மாலை வீடியோ வராது. ஆகையினால் ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ்லையும் இந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதில் 3 நிமிஷம்தான் போட முடியும். ஆகையினால் மாலை வீடியோ இல்லைன்னாவே நீங்கள் மாலை வீடியோவை ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் தோழ வந்து எழுகதிர் பரிதி 100,000 கோடி அழகெல்லாம் பொதிந்த திருவுடம்பு அச்சோ அங்கனே அழகிதோ அரணம் பல குலாம் படை செய் நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர் வெண்திங்கள் இலை குலாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசேசரத்து இவர்க்கே நெற்றியில் கண் என் கண்ணின் நின்றகலா நெஞ்சினில் அஞ்சிலம்பு அலைக்கும் பொற்றிருவடியன் குடி முழுதால புகுந்தன போந்தன வில்லை மற்றனக்கு உறவு என் மரிதிரை வடவாள் இடுபுணல் மதகில் வாழ்முதலை எற்று நீர் கிடங்கின் இஞ்சி சூழ் தஞ்சை ராசேச்சரத்து இவர்க்கே சடைகெழு மகுடம் தன்னிலா விரிய வெண்ணிலா விரிதரு தரல கொடை நிழல் விடை மேல் கொண்டு உலா போதும் குறிப்பெனோ கோங்கினர் அணைய குடை கெழு நிருபர் முடியோடு முடி தேய்ந்து உக்க செஞ்சுடற்படு குவையோங்கு இடைக்கெழு மாடத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசேச்சரத்து இவர்க்கே வாழி அம்போதத்து அருகுபாய் விடயம் வரிசையின் விலங்கலின் அடுத்த சூழலம் பளிங்கின் பாசலராதி சுடர்விடு மண்டலம் பொலிய
காள் அகில் கமழும் மாளிகை மகளிர் கங்குள் வாய் அங்குளி கெழும யாழொளி சீலம்பம் இஞ்சி சூழ் தஞ்சை ராசேச்சரத்து இவர்க்கே. திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்களா, நம்ம தஞ்சை ராஜேச்சரத்து சிவபெருமானுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க. வாழி அம்போதத்து அருகுபாய் விடயம் வரிசையின் விலங்கலின் அடுத்த சூழலம் பளிங்கின் பாசலர் ஆதி சுடர்விடு மண்டலம் பொலிய காள் அகில் கமழும் மாளிகை மகளிர் கங்குள் வாய் அங்குளி கெழும யாழொளி சிலம்பும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேச்சரத்து அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அவர் எவ்வளோ ஒரு அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பாருங்க. சிவபெருமானை எப்படி புகழ்கிறார் பாருங்க. உலகெல்லாம் தொழ வந்து எழு கதிர் பரிதி 100,000 கோடி. உலகெல்லாம் எல்லாருமே தொழ வந்தாங்க. அந்த சூரியனும் 100,000 கோடி அழகெல்லாம் பொதிந்து அந்த சிவபெருமானை எப்படி புகழ முடியும்? அதுதான் நம்ம எல்லாரும் நினச்சி பார்க்கணும். எல்லாருக்கும் வேறு வேறு சொல்கிறாங்க. ஆனால் சிவபெருமானுக்கு வேறு எதுனா சொல்ல முடியுமா? சிவபெருமானுடைய அடையாளங்கள்லாம் கேட்டு ஆச்சரியப்படணும், அதிசயப்படணும். அவருடைய அடையாளம் யாருக்கும் கிடையாது. அவர் போட்டுங்கிறது மண்டை ஒட்டு மாலை, உடம்புல பூசிங்கிறது மண் விபூதி, ஆசைப்பட்டு அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறது புலித்தோல் ஆடை, யானையோட தோல், அப்புறம் சடை முடி, வேறு ஒன்றும் பறந்த முடியல, சடை முடி. அந்த சடை முடியில் திங்கள், அதாவது சந்திர பிறைய அவன் தேஞ்சி பங்கப்பட்டுட்டான்னு அவனுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு கௌரவம் கொடுத்தாரு. கங்கை அளவில்லாமல் ஓடி பாஞ்சி நாட்டை பாழாக்க போதுன்னு அவங்கள எடுத்து முடிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அவர் போட்டுங்கிறதா எலும்பு மாலை, அதுக்கு மேலே கழுத்தில் பாம்பு. எதனா உருப்படியாக இருக்குதா பாருங்கள். ஊடு வாசல் இருக்குதா? கிடையாது. கோவில் சுடுகாடு அப்படின்னு சொல்லி அவர் அந்த சுடுகாட்டில் போய் உக்காந்துங்கிறார். கோயிலுக்கே வராத மண்டையா, கோயிலுக்கு வராத நீ செத்து வந்தீன்னா உன்னை தாங்கி பிடிக்க நான் சுடுகாட்டில் உக்காந்துங்கிறேன்டா. சுடுகாட்டில் எவனும் இருக்க மாட்டான்டா, நான் இருப்பேன் வாடா அப்படின்னுட்டு காதறந்த ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கே அப்படின்னாரு பட்டினத்தார். அந்த காதறந்த ஊசி கூட வராது. அந்த இடத்துல நம்ம சிவபெருமான் நம்மளை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காரு அருமையாக. அந்த அழகான சிவபெருமானை பாடி மனமாற தொழுது உங்களுடைய அன்பை அவருக்கு மாலையாக சூட்டுங்க. அவர் வேறு எதுவும் கேட்கறது கிடையாது. அவர்கிட்ட இல்லாது என்ன இருக்குது? இருந்தும் ஏழ்மையின் இலக்கணம் அவர் தான், எளிமையின் விளக்கம் அவர் தான். எனக்கு எதுவும் வேணாம், என் குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும்னு எல்லாத்தையும் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. தீவினையும் ஊட்டுவார், நல்வினையும் ஊட்டுவார். தீவினையை ஊட்டும் போதும் தாங்கி பிடிக்கிறது அவர் தான். நல்வினையை ஊட்டும் போதும் ஆடாதடா மணிதான்னு சொல்கிறதும் அவர் தான். ஆகையினால் அந்த நாம் பண்ணுற தீவினையெல்லாம் மடிந்து நல்வினையாக மாறணும். அது சிவபெருமானுடைய திருவருளால் மட்டும்தான் முடியும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம்.